ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது, ஒரு கம்பெனியினுடைய நிறுவனராக உயர் பொறுப்புல நீங்க இருக்கிறீங்கன்னா 70% இஸ் யுவர் சோஷியல் ஸ்கில்ஸ். வெறும் 30% மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இருக்கிறீங்க, மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ இருக்கிறீங்க, 70% அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ். எப்படி பேசுறீங்க, எப்படி ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது எப்படி டீல் பண்றீங்க. வெறும் 30% மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜ். அதனால் நீங்க வாழ்க்கையில மேல போக ஆரம்பிக்க உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் குறைவாகவும் உங்க சோஷியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். அது எங்கிருந்து வருங்க? பேச்சில் இருந்து வரும். இந்தியாவில் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் வேண்டும், எல்லா துறையிலும் வேண்டும். அந்த சாதனையாளர்கள் தன்னை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தான் பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லோரிடமும் நல்லா பழகணும், சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதற்கு மேடை பேச்சு அவசியம். ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுக்கள் பொது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்போனை பார்க்குறோம், கம்ப்யூட்டரை பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பேசாம ஒரு கருத்தை போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஒரு கருத்து இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளத்தில் போடுகின்றோம், அது முக்கியம், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பேசி பழகணும், நிறைய பேசணும். நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஏன்? இங்க உங்க முன்னாடி தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு காலத்துல திக்கி பேசும், எனக்கு ஒரு காலத்துல திக்குவா, என்னால பேச முடியாது. நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன். என்னால சில வார்த்தைகள் வராது, இப்போ வராது, வராது. அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன். நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டா அவனால பேச முடியாது, அதனால பொறுமையா கேட்டா தான் பேசுவான். 6வது 7வது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சாங்க. ஸோ டெய்லி வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும், தம்பி அண்ணாமலை வாசிப்பாரு. ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க, அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமையை முகவுரையை அண்ணாமலை சொல்லுவாரு, நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார். பேச வச்சாங்க, பேசிக்கொண்டே இருந்தேன். முதல்ல பயமா இருக்கும், பேச்சு வராது, ஏளனமாக பார்ப்பார்கள், கை தட்டுவார்கள், எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு மேடையிலும் ஏற்றி என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது, அது மென்டல், மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது. ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள்.